வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எங்களுடைய ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினமும் இது போன்ற நல்ல பயனுள்ள ஆன்மீகம் கலந்த ஜோதிட பதிவுகளை உங்களுக்காக தொடர்ச்சியாக வழங்குவோம். அந்த வகையிலே இன்று ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகருக்கு வருமானம் அதிகரிப்பதற்கு எப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான விஷயங்களை கையாள வேண்டும் என்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு 2ஆம் வீடு சனி பகவானுடைய வீடு. 2ஆம் அதிபதி சனி பகவான் ஆட்சி நிலையில் அமர்ந்திருக்கின்றார், அதாவது ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது வருமான பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்களை இயக்கினால் கண்டிப்பாக வருமான உயர்வு உண்டு. இருந்தாலும் கூட சனி பகவான் 2இல் ஆட்சி பெற்று இருந்தாலும் சனி பகவான் வேதை நட்சத்திரத்தில், சனி பகவானுக்கு வேதையாக விளங்கக்கூடிய கிரகம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் சனி பகவான் சம்பந்தமான அதிதேவதைகளை வழிபாடு செய்வதை விட ஜாதகத்தில் 2ஆம் பாவகத்தில் அடுத்து இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சூரிய பகவான். அதாவது இந்த லக்னத்துடைய பாக்கியாதிபதி கிரகமாகிய சூரிய பகவான் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு யோகமான நிலை. அப்போது சூரிய பகவானுடைய அதிதேவதையாகிய சிவபெருமானை இந்த ஜாதகர் தொடர்ச்சியாக வழிபட்டு வருவதன் மூலமாக ஒரு நல்ல உயர்ந்த ஒரு வருமான நிலை என்பது ஏற்படும். அதிலும் மிக முக்கியமாக சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமுள்ள திருநெல்வேலி பாபநாசம் சிவன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் சென்று வருகின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு வருமான ரீதியான வகையில் உயர்வுகள் என்பது நிச்சயமாக உண்டு. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் இயக்குகின்றோம் என்றால் அதற்கு திசையுடைய பங்களிப்பு எப்படி இருக்கின்றது என்பதையும் கவனித்து கொள்ள வேண்டும். இந்த ஜாதகத்தில் இவருக்கு நடக்கின்ற திசை குரு திசை நடந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக குரு திசை நடக்கின்ற பொழுது சூரியன் சம்பந்தமான விஷயங்களை இயக்கக்கூடாது என்பதும் ஒரு உண்மையான விஷயம். அந்த வகையிலே இவருக்கு குரு திசையானது அடுத்த வருடம் முடிவுரை இருக்கின்றது. அதன் பின்பு வரக்கூடிய சனி திசையில் இவர் சிவபெருமான் வழிபாட்டையும் மிகச் சிறப்பாக அந்த சிவனுக்குண்டான அனைத்து கோவில்களுக்கும் சென்று வரலாம். முக்கியமாக திருநெல்வேலி பாபநாசம் சிவன் கோவில் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை இவருக்கு பெற்றுத்தரும், அதுவும் தன ரீதியான வகையில். அதே போல 1000 வருடம் 2000 வருடம் பழமையான சிவன் கோவில்களுக்கு இவர் அடுத்த வருடம் சனி திசையில் சென்று வருகின்ற பொழுது வாழ்வில் அனைத்து விதமான யோகங்களும் வருமான ரீதியான உயர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் 2ஆம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்களை நாம் அறிந்து அதற்கேற்றவாறு அந்த கிரகங்களுடைய அதிதேவதை வழிபாடு செய்கின்ற பொழுது மிகப்பெரிய உயர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும். தினமும் இது போன்ற பதிவுகளை உங்களுக்காக பதிவிடுகின்றோம். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.